வணக்கம் நேயர்களே! இன்று நாம் பார்க்கக்கூடிய ஆன்மீக தலைப்பு என்னவென்றால், சீதையின் சமையல். ஸ்ரீ சீதா ராமஜெயம் என்ற சொல்லின் பின்னுள்ள ஆன்மீக கதையைத்தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். மிதிலையின் அரசன் ஜனகரின் மகளாக பிறந்த சீதை ஸ்ரீ ராமனை திருமணம் செய்து கொண்டு அயோத்தி அரசவையில் மருமகளாக வந்தார். புதிய மருமகளின் கைப்பக்குவத்தை அறிய வேண்டும் என்ற ஆவல் அங்கிருந்த அனைவருக்கும் ஏற்பட்டது. அதனால் ஒரு நாள் சீதையிடம் சமையல் செய்ய வேண்டுமென கேட்டுக்கொண்டார்கள். அன்பும் பக்தியும் நிறைந்த மனதுடன் சீதை சமையலறைக்கு சென்று பலவிதமான உணவுகளை மனம் வீசும் வகையில் சமைத்தார். பின்னர் அவற்றை ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக அவர்களின் அறைகளுக்கு கொண்டு சென்று மரியாதையுடன் பரிமாறினார். முதலில் கௌசல்யா தேவி உணவை சுவைத்தார். சீதையின் சமையலின் சுவையை உணர்ந்தவுடன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். தனது அன்பின் அடையாளமாக கழுத்தில் இருந்த முத்து மாலையை சீதைக்கு அணிவித்து பல நகைகளையும் பரிசாக வழங்கினார். அடுத்து சுமித்ரா தேவி உணவை ருசித்தார். அவருக்கும் அந்த உணவு மிகவும் பிடித்ததால் விலைமதிப்பற்ற ரத்தினங்களை பரிசாக அளித்து சீதையை பாராட்டினார். பின்னர் கைகேயி தேவி உணவை சுவைத்தார். மருமகளின் திறமைக்கும் அன்புக்கும் கவரப்பட்ட அவர் ஒரு பெரிய சமையலறையை சீதைக்கு பரிசாக வழங்கினார். இறுதியாக மன்னர் தசரதர் உணவை சுவைத்தார். அவர் மிகுந்த திருப்தியுடன் சீதையை பார்த்து அன்புடன் கூறினார், மகளே, இங்கே உள்ள அனைத்தும் என் மகன் ராமனுக்கு சொந்தமானது. எனவே தனியாக உனக்காக பொருள் ஒன்றையும் கொடுக்க முடியாது. ஆனால் ஒரு உயர்ந்த மரியாதையை உனக்கு கொடுக்கிறேன். இதுவரை ஸ்ரீ ராமஜெயம் என்று கூறினால் புனிதம் கிடைக்கும் என்று இருந்தது. இனிமேல் ஸ்ரீ சீதா ராமஜெயம் என்று சொல்லும் போதுதான் அந்த புனிதம் முழுமை பெறும். இவ்வாறு ஆசீர்வதித்தார். அதன் பிறகு ஸ்ரீ சீதா ராமஜெயம் என்றும் எழுதும் வழக்கம் பரவலாக நிலை பெற்றது என்று இந்த கதை சொல்லப்படுகிறது.